உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சுமன் கவி சார், நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ஒரு சினிமா ஷூட்டிங் மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு எதிர்க்கட்சிகள் விமர்சனம் வைக்கிறாங்க. சட்டமன்ற நிகழ்வுகள் இது ஒரு அவருக்கென்ற ஒரு பாணியை உருவாக்கி இருக்கிறார், அந்த பாணியில் அவர் பேசியிருக்கிறார் அப்படின்னு அமைச்சர் நிர்மல்குமார் பதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாணி இருக்கும். இதே எம்ஜிஆர் அவர்கள் சட்டமன்றத்தில் உரையாற்றும் போது நீங்கள் என்னெல்லாம் சொன்னீங்க, என்னெல்லாம் குறிப்பிட்டு பேசுனீங்க, அப்போ இதே மாதிரி தானே செஞ்சீங்க, அப்போ நடிகர்னு சொன்னீங்க, நடிகர் கட்சியெல்லாம் விமர்சனம் பண்ணீங்க, இப்போவும் அதே தான் விமர்சனம் பண்ணுறீங்க, உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல, நின்று பேஸ் பண்ண முடியல அப்படின்னு விமர்சனத்தை எதிர்த்தரப்பு ஆளுந்தரப்பில் வைக்கிறாங்க. இல்லை, இது நல்ல வைபாக இருந்துச்சு. நான் உண்மையிலே ரொம்ப பார்த்து இந்த ஆக்ஷன்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்து நான் ரொம்ப ரசித்த ஒரு வைப் என்னென்னா, நீங்கள் இந்த இது ஜெயிலர் படத்தில் நுக்காவாலையா பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி ஒரு வைப்பு, அந்த ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் நான் இப்போ தான் பார்க்குறேன், சரிங்களா? இந்த 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 வைப்பை நான் ஒரு லைவ் பெர்ஃபார்மன்ஸாக நான் இப்போ தான் பார்க்குறேன். அது தமன்னாவுக்கு அப்புறம் ஒரு வைப்பு கிடைச்சதுங்கிறது, அதுவும் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். முதலமைச்சரை நீங்க பேசும்போது கவனத்தோட பேசணுங்கிறத கேட்டீங்க. நான் அதைத்தான் சொல்றேங்க. ஏங்க, எனக்கு நான் உணர்ந்ததை நான் சொல்றேன். அதுதான் நீங்க உணர்ந்தே சொல்றேன். நீங்க தனிப்பட்ட முறையில உணர்வது எது வேணா உணரலாம். ஆனா நீங்க பப்ளிக்ல பேசுறதுனால நான் இல்ல, நான் ஏதாவது கவனத்துக்குள்ள பேசுறேன்னா கவனத்துக்கு கொண்டு வரேன். அந்த அம்மா ஆர்டர் இல்லையா, அந்த வைப் இல்லையா? நான் எதையும் யாரையும் குறைச்சு பேசல. ஆனா நீங்க ஒரு கண்ணியம் தவறிடக்கூடாது. தவறவே இல்லை, நினைவு கொடுக்குறேன். நான் என்ன உணர்றேன் நீங்க என்கிட்ட கேட்டீங்க, நான் உணர்ந்ததை வெளிப்படுத்துறேன், சரிங்களா? அந்த பாட்டுக்கு அவர் அந்த கை காட்டினார்ல, அதே மாதிரியான ஒரு வைப்பு இதில் கிடைச்சிது. இப்போ பிரச்சனை என்னென்னா, வைப்பு எனக்கு கிடைச்சிது, அதே மாதிரி இப்போ நான் பெற்ற இன்பம் பெருவ இவ்வையகம்ங்கிற மாதிரி இப்போ பல பேரும் இந்த வைப்பை அனுபவிச்சிருப்பாங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா, வெளி மாநிலத்திலிருந்து என்ன இது இது எப்படிப்பட்ட அரசாங்கம்? ஏற்கனவே உங்களுக்கு ஆந்திராவினுடைய துணை முதல்வர் சொன்னார், நான் 15 வருஷமாக படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறேன். இங்கே ஒருத்தர் வந்த உடனேயே பவன் கல்யாண் சொன்னார், அந்தமாரி வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்லி அது ரொம்ப நக்கலாக சொன்னார். அதே மாதிரி நீங்கள் தேசிய அளவுலேயும் இந்த சட்டமன்றம்ங்கிறது பார்த்து கொள்ளப்பட்டுருக்கு. நீங்கள் திமுகவுக்கு என்ன வேணாலும் பதில் சொல்லுங்கள், நீங்கள் குட்டி கதை சொல்லுங்கள், அப்பாவை சொல்லுங்கள், என்ன வேணாலும் சொல்லுங்கள், மக்களுக்கு தெரியும் எந்த குழந்தைக்கு அப்பா இல்லை, எந்த குழந்தை அப்பா இல்லாமல் இருக்கிறது, எந்த கோர்ட்டில் யாருடைய மனைவி எந்த கோர்ட்டில் போய் சம்மன் கொடுத்துட்டு காத்திருக்காரு. இல்ல இல்ல இல்ல, நான் யாரையும் இல்லைங்க, நான் யாரையும் பேரை சொல்லலைங்க, நான் யாரையும் சொல்லலைங்க, நீங்க பேரவே சொல்ல வேண்டாம். நான் சொல்றதை புரிஞ்சுக்க சார், நான் அதாவது நான் ஒரு விஷயத்த சொல்றேன். நீங்க ஜேசிடி பிரபாகர் அவர்கள் மாதிரி எனக்கு ஃப்ளோ கட் ஆகாம பாத்துக்கோங்க சார். நீங்கள் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஃப்ளோ, நீங்கள் ஒரு ஃப்ளோவாக போயிட்டு இருக்கும்போது ஏன் சார் தடுக்கிறீங்க அப்படின்னு வடிவேல் சொல்கிறாங்களா, அதே மாதிரி ஒரு தடுக்காமல் அப்படியே அழகாக பொறுங்க அப்படின்னு ரசிக்கிற ஒரு ஒரு நடுவர் இருக்கிறாரு, ஒருத்தர் ஒரு சபாநாயகர் இருக்கிறாருன்னா எவ்வளோ பெரிய விஷயம். நீங்கள் அப்படி இருக்க மாட்டேங்க, நீங்கள் உங்களுக்கு அது சரி வர மாட்டேங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் எவ்வளோ அழகாக ஒரு ஃப்ளோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர்றாருங்க. டயலாக் இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, பாட்டு இருக்குது, எல்லாமே இருக்குது, பின்னாடி விசில் சத்தம் முதற்கொண்டு இருக்குது, எல்லா ஆம்பியன்ஸ் இருக்குது. ஒரு இல்லைங்கிறாங்களே, இல்லை விசில் சத்தம் கேட்டுச்சு சொல்லி ஒரு பள்ளிக்கூடத்தில் இல்லை, அதெல்லாம் கேட்டுச்சு. சரி, எல்லாமுமே எல்லா விசில்னா நம்ம போட்டுக்கிட வேண்டியதான். அந்த அளவுக்கு நான் போடுறேங்க, நான் அந்த வைப்பை உணர்ந்தேங்கிறேன். ஸோ ஒரு லைவ் பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலேயே விஜய்கிட்ட, நானுமே விஜயினுடைய ரசிகன் தான், அந்த ரசிகனாக பார்க்கும்போது எனக்கு அற்புதமாக இருந்துச்சு. ஆனால் வெளி மாநிலத்திலிருந்து ஒன்றும் வேண்டாங்க, டிகே சிவகுமார் அந்த விஜயை குறித்து எங்களுக்கு ஒரு பலவீனமான அரசு இருக்குது, நாங்கள் இந்த அரசை அதாவது விஜய் இருக்கிறவரில் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, திமுக இருந்தபோது இருந்த பிரச்சனையோ வலுவோ எங்களுக்கு கிடையாதுன்னு அவரே பகிரங்கமாக பேசினார். இப்போதும் எங்களுக்கு திமுக தான் அப்படின்லாம் பேசியிருக்காரு. எதுக்காக சொல்ல வரேன்னா, விஜயினுடைய ஆக்டிவிட்டீஸ் இங்கே இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு மேபி எலக்ட்ரோரல் பாலிடிக்ஸில் அவருக்கு கூடுதல் வாக்குகளை கொடுப்பதற்கு கூட உதவும். அது இல்லை பிரச்சனை. இன்னைக்கு சட்டப்பேரவையிலிருந்து அதிலிருந்து நீக்கல, நல்லதுன்னு சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரியான வரலாற்றை எல்லாம் இப்படி ஒரு, இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு வச்சுருக்கேன், புலிகேசி ஆள்றாரு, அதை பற்றி ஒரு வரலாறு இருக்குன்னா அது இருக்கணும்ல, மக்களுக்கு புரியணும்ல, இப்படி ஒரு அரசன் இருந்தார், இப்படி ஒன்று நடந்தது, ஹிஸ்ட்ரி வரணுமா வரக்கூடாதா? அப்போ அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சாதனையை நம்ம முதல்வர் படைச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு செய்வேன். நான் ஒரே ஒரு விஷயங்க, சமீபத்தில் கூட ஒரு விஷயம் வந்தது, கோமாளி அரியணை ஏறுவதால்
அவர் ராஜாவாகி விடுவதில்லை, ஆனால் அந்த அரண்மனை தான் சர்க்கஸ் கூடாரம் ஆகிறது அப்படின்னு. நான் இதை சொல்லலைங்க, நான் இதை சொல்லலைங்க, இது ஒரு துருக்கிய பழமொழி, நீங்க புரிஞ்சுக்கங்க. நான் ஒரு துருக்கிய பழமொழி, நான் இதெல்லாம் வெறும் பழமொழியா எங்கேயோ யாரோ என்னைக்கோ நடந்ததா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அப்படி இல்ல, நிகழ்காலம் அப்படிப்பட்டதுதான். யார சொல்ல வரீங்க அப்படின்னா? யார சொல்ல வரீங்க? இல்ல அப்படிப்பட்டது யார சொல்ல, நீங்க சொல்லக்கூடிய ஓமானம் வந்து யாரை குறிப்பிடுவதாக இருந்தது? அப்படி என்றால் நீங்க சொல்லக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சரையோ மாண்புமிகு அமைச்சர்களையோ சொல்லுவாங்க, அது கடுமையா வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நான் இதை சொல்லிடுறேன். அப்பாவை காணும், அப்பா எங்க இருக்கிறாரு அப்படின்னு எந்த அப்பாவை யார் எப்போது யாருக்காக சொல்றாங்களோ அதே மாதிரி நானும் பொதுவாக சொல்றேன். இதுல என்ன இருக்குது? இதெல்லாம் அவை குறிப்பில் நீக்க கூடாதுங்க. இதெல்லாம் உண்மை. நான் என்ன சொல்றேன், மக்களுக்கு புரியணும். நான் யாரை தேர்ந்தெடுத்திருக்கிறேன், இங்க என்ன ஆட்டம் ஆடப்பட்டு கொண்டிருக்கிறது, இதை நீங்க புரிஞ்சுக்கங்க. என்ன ஆட்டம் ஆடுறாங்க அதான் சொல்றேன். நீ பார்க்கலையா? நீங்க பாத்தீங்களா பார்க்கலையா? அப்ப இப்படிப்பட்ட நான் என்ன ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸ் உடைய பேச்சுவார்த்தை முடிந்து வந்ததுக்கு அப்புறம் அவர் ஒரு சைன் காமிச்சாரு. அந்த சைன் ஒத்து போகலையே. என்னோட நேரம் நான் சொல்லிடுறேன் இல்லைங்க, அது ஒரு கூட்டணி நேரம். அவர் அதை கையை காமிச்சாரு, அதை விட்டுருங்க. அதுக்கு பிறகு அவரே ஒரு அரசு நிகழ்வுல இருந்து பேசினாங்க. அங்க இருந்த அந்த நிகழ்ச்சி தொகுத்து வழங்கக்கூடியவர் என்ன சொன்னாங்கன்னா, சார் நீங்க அந்த ஸ்டைல உங்களது பயங்கரமா வைரல் ஆயிடுச்சு, நீங்க ஒரு தடவை பண்ணி காமிக்கணும் அதைய அப்படின்னு சொன்னார். சிஎம் இருந்தவங்க எந்திரிச்சு பப்ளிக்கா எல்லாருக்கும் முன்னாடி அதை செஞ்சு காமிச்சாங்க. நான் என்ன சொல்றேன், இல்ல அது குற்றம்னு சொன்னா இல்ல, நான் என்ன சொல்றேன், அது கேவலம், அது தப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது தப்பு. அதை விட நான் என்ன சொல்றேன், பக்கா ஸ்கிரிப்டடா யாரோ எதையோ செஞ்சதை நான் இங்க பக்கா ஸ்கிரிப்டட்னா எப்போது கேள்வி கேட்கப்படுகிறதோ அதற்கான உடனடி பதில்கள் இல்லாமல். உதாரணத்துக்கு நீங்க பெண்கள் பாதுகாக்க பற்றி கேள்வி கேட்கப்பட்டிருக்குது, மின்சார பிரச்சனையை பற்றி கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. கொடுமை என்னன்னா, விவசாயிகள் பிரச்சனை எல்லாம் என்ன பதில்? அது விவசாயிகள் பிரச்சனையை எதிர்கட்சிகள் தூண்டி விடுதுன்னு பேசுறாங்க. ஏங்க சிபிஐ சொல்லுதுங்க, அது சொல்லுது நாங்கள் இதே நிலைமை நாங்கள் களத்தில் இறங்குவோம்னு சொல்றாங்க. சிபிஐ என்ன திமுகவோட இதுலயா இருக்காங்க? உங்களுடைய இன்னைக்கு கூட்டணி கிடையாது, நாங்களே முடிவெடுத்தோம்னு அவங்க சொல்றாங்க. நான் இன்னைக்கு அவர்கள் ஆட்சி, அதாவது அவர்களுடைய தயவில் ஆட்சி நடந்துட்டு இருக்குது, சரிங்களா? அப்படி உள்ள உங்களோடு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிற ஒரு கட்சி உங்களுடைய ஆட்சி பொறுக்க முடியாமல் 40 நாள் இல்ல இதுக்கும் சீக்கிரமா நாங்க களத்துல இறங்கணும்னா அந்த அளவு இருக்கு. ஏன்னா ஏமாத்திட்டீங்க, காதுல பூ சுத்துறீங்கன்னு சொல்லி காதுல பூ சுத்திட்டு வராங்க. 5 லட்சம். நீங்க சொல்றது எப்படி புரிஞ்சுக்கிறேன்? 40 நாட்கள் ஆட்சியில நடந்த விஷயங்களை பொறுக்க முடியாமல் சிபிஐ இந்த மாதிரி விஷயம் பண்றாங்க அப்படின்னு. சாம்சங் போராட்டம் நடந்தப்பையோ அல்லது மற்ற பிரச்சனைகள் நடந்தப்பையோ சிபிஎம் விட்ட அறிக்கையெல்லாம் திமுக ஆட்சி பொறுக்க முடியாமல் செஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள் இல்லைங்க. கரெக்டா? இல்ல கரெக்ட். எல்லா ஆட்சி நடக்கும் போதும் இது இருக்கும். ஆனா என்னன்னு புரிஞ்சுக்கணும், நீங்க வெறும் 40 நாளைக்குள்ள, வெறும் குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள நீங்க புரிஞ்சுங்க. ஸ்ரீவைகுண்டத்தில் எம்எல்ஏனுடைய உதவியாளர்கள் செஞ்சது வேற எந்த கட்சியக்காரர்களே கிடையாது. அதே மாதிரி இங்க சேலத்தில் நடந்தது வேற எந்த கட்சிக்காரரும் கிடையாது. 50 பெண்கள் 8000 வீடியோக்கள்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு இன்னொரு பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் மாதிரி, சரிங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வேற எந்த கட்சிக்காரர்களோ இல்லை. எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு நல்லது நடக்குன்னா அது நம்ம பயதான் செஞ்சான்னு அர்த்தம்னு சொல்லி ஒருத்தர் சொன்னாரு. இன்னைக்கு நாங்க பார்த்தோம்னா அவங்க கட்சிக்காரர்கள் தான் இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்யறதா தகவல் வருது. ஸோ இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஒரு 40 நாளைக்குள் 207 குற்றம்னு சொன்னாங்க. அது 30 நாளைக்குள்ள சொன்னாங்க. இன்னைக்கு 40 ஆகி போச்சு. 300க்கும் மேற்பட்ட குற்றங்கள், அதுல போக்சோ வழக்குகள் 10-15க்கு மேல, அதுல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 200க்கு மேல. இவ்வளவு பெரிய கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கும்போது இதை பற்றியெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன். விவசாயிகள் பிரச்சனைக்கு எந்த பதிலும் கிடையாதுங்க. ஒரு அறிவிப்பு கொடுக்குறீங்க, அதிலேயே சொல்லிடுறீங்க. அதாவது சில இதுலையே இப்போ தாய்மாமன் சீரில் நீங்கள் கிரைட்டீரியா பிறகு ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. என்னென்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறக்கிற குழந்தைக்கு மட்டும்தான் அப்படின்னு. அதெல்லாம் நீங்கள் சொல்லவே இல்லை. சரி, அது திமுக அரசு கூட கிரைட்டீரியா ஃபிக்ஸ் பண்ணிச்சு. ஆனால் நீங்கள் இந்த 5 ஏக்கருக்கு குறைவானவர்கள் அப்படின்னு முதல்லையே கிரைட்டீரியா சொல்லிட்டீங்க. ஆனால் அதுக்கு பிறகு ரெண்டாவதும் 50,000 வாங்கியிருக்கணும்,
இவ்வளவு 1 லட்சத்துக்கு குறைவா வாங்கியிருக்கணும். இதெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய இதெல்லாம் எவ்வளவு பெரிய போங்கு. இதற்கெல்லாம் உரிய பதில் சொல்லாம நீங்க நடனம் ஆடுறதும் ஸ்டெப்பு போடுறதும். அதான் சொல்றேன், எனக்கு உண்மையிலேயே ஜெயிலர் படத்துக்கு அப்புறம் நான் வந்து இந்த ட்ரெய்லர் படத்தை தான் நான் பார்த்து ஸ்கிரிப்ட் வைத்து பார்த்து பேசு அல்லது பதில் சொல்வதாக இருந்தா அதை எல்லாரும் பண்றாங்க. இல்ல நல்லா புரிஞ்சு அதுக்காக நான் கேட்ட ஸ்கிரிப்ட் நீ எதை சொல்றீங்கன்னு கேட்டேன். அதனால தான் நான் கேட்டேன். வெரி குட். அதனால தான் நான் கேட்டேன். அதாவது ஸ்கிரிப்டோ அல்லது ஒரு குறிப்போ அதை வச்சுக்கிறத யாரும் குற்றம்னு சொல்லலைங்க. என்ன பாருங்க இவ்வளவு இருக்குது, இதெல்லாம் குறிப்பு தான் அல்லது ஸ்கிரிப்ட் தான். என்ன பாருங்க எழுதிட்டு இருக்கிறாரு, என்ன எழுதி வச்சிருக்கிறாரு. இது இல்லை பிரச்சனை. ஒரு கேள்வி கேட்கப்படும், ஒன்றும் வேண்டாங்க. விஜயகாந்த் சொல்றாரு, விஜயகாந்த் பேசுறாரு, வருகிற இடைத்தேர்தலில் உங்களால் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டோன்னு, பெண்ணாகிற அந்த இடைத்தேர்தலில் நீங்கள் ஏன் ஜெயிக்கலன்னு சொல்லி உடனே பதில் சொல்றாரு. ஸ்பான்டேனிட்டியா உடனே ஜெயலலிதா சொல்லுகிறார், அப்போ வருகிற இடைத்தேர்தலில் தோற்று விடுகிறோம், தோற்று போய்கிடுவோங்கிற தோல்வியை ஒத்துக்கொண்டார் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் வந்து ஒரு ஆரோக்கியமான சொல்றேன். அதுவே கான்ட்ரவர்சியான ஒரு டயலாக். ஆனால் ஸ்பான்டேனிட்டியாக உங்களுக்கு அரசியலோ போக்கோ தெரியணும். எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் நீங்கள் அத்திக்கடவு திட்டத்தை கேளுங்க, பதில் சொல்லுவார். விஜய் இதே மாதிரி குறுக்கிட்டு ஒரு பதிலை ஏதாவது ஒன்றுக்கு நேற்று சொல்லியிருந்தால் கூட இதுக்கு நாங்கள் வந்து உண்மையிலேயே விஜய் பாராட்டிருப்போம். ஸ்கிரிப்ட் 3 நாள் காத்திருந்து இன்னென்ன பேச போறோம் சொல்லி ஆக்ஷன் கண்ணாடி 3 நாட்கள் சட்டமன்ற நிகழ்வு நடந்திருக்கு. அந்த சட்டமன்ற நிகழ்வில் அவர் புரியதாக இந்த விஷயத்துக்கு வந்திருக்கிறார். ஆனால் அது வந்து அது ஏற்றுக்க முடியாதாக இருக்கு நீங்க சொல்றீங்க. இப்போ நான் என்ன கேட்கிறேன், அப்போ விஜய் குறுக்கிட்டு பேசணும், விஜய் குறுக்கிடலன்னு சொல்றேன். பேசுங்க சார்னு சொல்லணும். நான் எங்க ஊருக்கு பக்கம் ஒரு பழமொழி உண்டு, பிள்ளை வந்து பேசவே இல்லாம ரொம்ப காலம் இருந்துச்சு, திடீர்னு பேச ஆரம்பிச்ச போது எப்பம்மா இவர் சாவார், எப்போ தாலி இருப்பேன்னு கேள்வி கேட்கிற மாதிரியான ஒரு பதில். அது வந்து ஊர்ல பழமொழியாவே உண்டு. இந்த மன்றத்துக்கு சரியானது இல்ல. இல்ல அப்படித்தான் நம்ம விவாதத்துக்கு சரியானது இல்லன்னு நான் சொல்றேன். அது வேண்டாம்னு சொல்றேன். அது பேசுறதுக்குன்னு ஒரு அளவு இருக்குல்ல. எதை பேசணும் சொல்லுங்க, அதை நான் ஏற்கிறேன். அதை நான் சொல்ல இல்ல, பேசுறதுக்கு நாம கேட்டபோது இது பழமொழி தானே, நான் வேற எதையும் சொல்லல. இது ஒரு பழமொழி. நீங்க சொல்லக்கூடிய எல்லா பழமொழியுமே அது அதனுடைய அர்த்தம் என்னன்னு எல்லாருக்கும் புரியும். அதனால தான் நான் அதை கண்டிக்கிறேன்னு சொல்றேன். அது குட்டி கதை புரிகிறவங்களுக்கு பழமொழியின் அர்த்தம் புரியக்கூடாதா? குட்டி கதை யார் எங்க சொல்றாங்கிறதுக்காக நான் அதுதான் சொல்றேன். நீங்க நான் என்ன சொல்றேன், இந்த மன்றத்துக்கே இவ்வளவு மாண்பும் இவ்வளவு மரியாதையும் இருக்கும்போது சட்டமன்றத்துக்கு எவ்வளவு மாண்பும் எவ்வளவு மரியாதையும் இருக்கணும். அங்கே நீங்க செய்கை காட்டலாம், டான்ஸ் ஆடலாம். இதே சட்டமன்றங்கள் குறிக்கிடுவீங்க என்னைய. இதே சட்டமன்றங்கள் பல காட்சிகளையும் பல நிகழ்வுகளையும் பல்வேறு விமர்சனங்களையும் பல பதிவுகளையும் கண்டதுங்கிறது உங்களுக்கும் தெரியும். கண்டது நீக்கி இருக்கிறது. ஆனா இதை நீக்கலையே. அப்போ இது அனுமதிக்கப்பட்டது, ரசிக்கப்பட்டது. ஐயோ தாராளமா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இன்னும் ஒரு ஸ்டெப் கூட போடலாமே அப்படிங்கிற அளவிற்கு ஆராதிக்கப்பட்டதுன்னு சொல்றேன். கரெக்ட். அது யாருக்கா இருந்தாலும் தவறு தானே, யாருக்கா இருந்தாலும் யாரா இருந்தாலும் தவறு. நான் என்ன சொல்றேன், ஒரே ஒரு விஷயம் நான் ஒண்ணு சொல்லிடுறேன். யாரா இருந்தாலும் தப்புன்னா நீங்க யாரு? புனித சக்தி. நீங்க ஊழலை ஒழிக்க வந்த சக்தி. அடுத்தவர்கள் மேல அத்தனை குற்றச்சாட்டுகள் சொல்றீங்களா? அவ்வளவு ஊழல் கட்சி நீங்க சொன்ன கட்சியில இருந்தா இழுத்து உள்ள வச்சிருக்கீங்க. அப்ப உங்ககிட்ட இருக்கக்கூடிய இன்றைக்கு உங்களுக்கு ஆதரவாகவோ கூட வந்து நிக்கிறவங்களோ எல்லாருமே ஊழல்வாதிகள் இல்ல. ஏன் யாருக்காக நான் கேட்டேன் அப்படின்னா, ஏன் யாருக்காகன்னு கேட்டேன்னா, எதிர்க்கட்சி தலைவர், இப்போது இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர், அப்போதைய துணை முதலமைச்சர் அவர்கள் வந்து பேசுகின்ற போது ஒரு கல் ஒரு கண்ணாடி படத்திலிருந்து ஆரம்பித்து அங்கிருந்து வரிசையாக அவர் நடித்திருக்கக்கூடிய படத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயம் எடுத்து அதே திமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏ வந்து அவர் வரிசையாக பேசி இப்படிலாம் இருக்கக்கூடியவர்களே அப்படின்னு பேசியிருக்கும். ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது எத்தனை அம்மா அவர்கள் பேசும்போது எவ்வளவு விஷயங்கள் காஷ்மீர் பாட்டே பாடியிருக்காங்க, அதே பாடியிருக்காங்க. இதே நம்ம கருணாஸ் அவர்கள் வந்து இப்போ எவ்வளவு பேசி பாடியிருக்காங்க. கருணாநிதி அவர்களை குறித்து மறைந்த எம்எல்ஏவாக இருந்த அவர் வந்து எத்தனையோ அந்த இது ஆத்திச்சூடியெல்லாம் பாடினார். உங்களுக்கு பெரம்பூர் எம்எல்ஏ இருந்த நினைவு இருக்கு நினைக்கிறேன். இது போன்ற நிகழ்வுகள் வந்து சட்டமன்றத்தில் ஏற்கனவே பதிவாக இருக்குங்கிற உங்க நினைவு. கரெக்ட். அதாவது ஆட்சியாளர்களை அல்லது தலைவர்களை மகிழ்விப்பதற்காக எதையாவது ஒன்று செய்கிறது, இந்த மாதிரியான சேட்டைகள் நடந்திருக்கும். ஆனால் தலைவரே சேட்டை செய்வதும் தலைவரே ஸ்டெப்பு போட்டு காட்டுறதும் இங்கே தான் நடந்திருக்குது. தலைவரே குட்டி கதைங்கிற பேர்ல ரெஸ்பான்சிபிலிட்டியை மறந்து கருணாசுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது? அவர் என்ன பதில் சொல்ல வேண்டியிருந்தது? கரண்ட் கட்டு பத்தி அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருந்துச்சா? அல்லது பெண்கள் பாலியல் பிரச்சனை பத்தி கருணா சொல்ல வேண்டிய அவசியம் இருந்துச்சா? எம்எல்ஏ நடந்துச்சுன்னு தானே சொல்ல, அரங்கத்தில் நடந்துச்சு, நடக்கவே இல்லை நீங்க சொல்லுங்க. சக்திங்க, நீங்க புனித சக்தின்னு உள்ள வந்து உட்கார்ந்துகிட்டு இப்படி டான்ஸ் போட்டு கூத்தாடிட்டு இருக்கீங்க. எங்களை யாரை ஏமாத்துறீங்க? சுமன் கவி சார், ரொம்ப சுருக்கமா ரன்னிங் டாக்டர். அதாவது என்னன்னா, இப்போ நான் ஒரு ஸ்கிரிப்டை ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டேன்.
நான் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது. நான் வந்து கடைசியாக ஒரு முறை அவங்க போயிட்டாங்க, இருந்தாலும் நான் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு இருக்கு இல்லையா. இந்த விதமான உழவியல் தான் 41 பேர் இறந்து போனாங்க இல்லையா, அந்த இடத்துலையும் அது வேலை செய்தது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த இடத்துலையும் டிஜிபி அவர்கள் அங்கே வந்து உள்ளே போனால் வாய்ப்பு இல்லை, அங்கே வந்து வெளியில் பெரிய ஸ்டாம்பேடு நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்ன போதும் இல்லை பாட்டிலுக்கு 10 ரூபான்னு ஒரு பாட்டு என்கிட்ட இருக்குது, அதை நான் போட்டு ஆடியே ஆகணும்னு சொல்லி பாடினது இல்லை இல்லை சொல்லிடுறேன் சார். இல்லை நான் சொல்லியிருந்தேன் வழக்கு இருக்குது. ஆனால் இதுதானே நடந்துச்சு. அப்போ இந்த உழவியல் தான் இங்க இன்னைக்கு எனக்கு ஃப்ளோ கட் ஆயிடக்கூடாது, தான் அங்கே 41 பேருக்கு ஆபத்தாக நடந்திருக்கிறது ஒன்று. இன்னொன்னு அங்க பாடின அந்த பாட்டுக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கா? இன்னைக்கு 20 ரூபா 30 ரூபா வாங்கும்போது என்ன சொல்றாரு அதே துறையை சேர்ந்த அமைச்சர்? என்ன சொல்றாரு? அதெல்லாம் உள்ள வேற அவங்களுக்கு தேவையான இதுகளை சரி பண்ணுவதற்காக ஒரு மெயின்டெனன்ஸ் செலவுக்காக அந்த ரூபா வாங்குறாங்கன்னு சொல்றாங்க. அப்போ எப்படி இரட்டை வேஷம் போடுறாங்கிறத அம்பலப்படும். 40 நாளையிலேயே இவ்வளவு மோசமா நடந்துட்டு இருக்குங்க. என்னுடைய நன்றி. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.